விஜயா எந்த விஷயத்த செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை அவங்கள செய்ய வச்சுட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா விஜயா எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதை செய்ய வச்சுட்டாங்களே இந்த அத்தை. இப்ப இந்த விஜயோட கௌரவம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முத்து மனோஜை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் என்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா வெக்கம் கட்டவனே உன்னை எப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி விஜயா மனோஜ் ரோகிணி இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வந்த முத்துவோட பாட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அங்க இருந்த மனோஜ் விஜயா இவங்க எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி விஜயா பார்த்து சொல்றாங்க, ஏன் விஜயா நீ பண்ணது தப்பு, அது உனக்கு கொஞ்சம் கூட புரியல தெரியல, அப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற வழியே இல்லாம இந்த மாதிரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால விஜயா பாத்தீங்கன்னா அவங்க கௌரவம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த பாட்டி மறுபடியும் இந்த மாதிரி மனோஜ் பத்தி ஏன்டா நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறியா, உனக்கு எப்பதான்டா பொறுப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டி இவனுக்கு பொறுப்பு வரணும் அப்படின்னு எனக்கு தர வேண்டிய பணம் 27 லட்சம் ரூபாய், அதை வட்டியோட சேர்த்து 29 லட்சம் ரூபாய், குறைஞ்ச வட்டி தான், அதை அப்படியே தர சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து இப்ப மீனாவோட நகை வேற வித்திருக்கு, அதையும் தரணும், அதை பார்லரும் தர அப்படின்னு சொன்னதுனால அந்த பணத்தை மட்டும் தர சொல்லுங்க, மொத்தமா ஒன்றும் தர வேண்டாம், மாசம் 50,000 தர சொல்லுங்க, அதான் பெரிய கடலா வச்சிருக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் என்னால முடியாதுடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி பாத்தீங்கன்னா ஏன்டா முடியாது, அதான் பெரிய கடை வச்சிருக்கல கொடுக்குற விஜய், அதுக்கு நீ தான் பொறுப்பு கண்டிப்பா கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் பாத்தீங்கன்னா ரோகிணி இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா வெக்கம் கெட்டவனே உன்னவன் தம்பி எப்படி கேவலமா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான், என்னடா கொஞ்சம் கூட வெக்கமான சோடு சோறுன்னு இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நானே ஒரு ஃப்ராடு, எனக்கே ரோசை வருது உனக்கு ரோசை வரலையாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.